இனிய காலை வணக்கம். இன்றொரு செய்தி. எப்படி இருக்கிறது சூரியன் உங்கள் மீது காட்டப்படும் இந்த அக்கறை? உங்களின் புதிய நண்பன், அதாங்க வெயில், உங்கள் மீது காட்டப்படுகின்ற அக்கறையால் நீங்கள் உடலும் மனமும் குளிர்ந்திருக்கிறீர்களா? அட, கோவப்படாதீங்க பாஸ். இந்த மரங்களை எல்லாம் வெட்டும்போது, இயற்கையை அழிக்கும் போது எங்க போச்சு இந்த கோபம்? அட, இந்த வெப்பத்துக்கு இவ்வளோ கடுப்பா இருக்கீங்க? வரப்போகின்ற வெப்ப அலைக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். 40 முதல் 50 டிகிரி செல்சியஸ் வரை அலை வீசக்கூடும் என்று சொல்கிறார்கள். இன்னும் 10 ஆண்டுகளிலோ இப்போது இருப்பதை விட 10 மடங்கு வெப்பம் கூடும் என்கிறார்கள். எத்தனை மனித உயிர்களும் எத்தனை பிற உயிர்களும் மடிந்து போகின்ற சூழல் உங்கள் கற்பனைக்கு எட்டவில்லையா? அட, இனி யோசிக்காதுங்க. இனியாவது மரங்களை நடுங்க. நான் மரங்களையே வைத்ததில்லை, நான் செடிகளை பராமரித்ததில்லை, இயற்கை மீது எனக்கு எந்த அக்கறையும் இல்லை என்று நினைக்கிறீர்களா? நீங்க வாழ்றதுல என்ன பிரயோஜனம் பாஸ்? கொஞ்சம் உங்கள் குழந்தைகளுக்கு பணம் சேர்ப்பதை விட அவர்கள் நல்ல சூழலில் வாழ வேண்டும் என்ற வாழ்வியல் சூழலை உருவாக்குங்கள். உங்கள் சந்ததிகளுக்கு நீங்கள் பரிசளிக்க விரும்புகிறீர்களா? நல்ல கால மாற்றம் உள்ள வாழ்வியல் சூழலை பரிசளியுங்கள். அப்படியென்றால் உங்களால் இயன்ற அளவிற்கு மரம் செடி கொடிகளை நட்டு வையுங்கள். உங்கள் குழந்தைகளுக்கு அந்த பழக்கத்தை கற்றுக் கொடுங்கள். பிற நாடுகளில் நம்மை விட அதிகமான வெப்பம் இருப்பதாக சொல்கிறார்கள். தற்போது மலேசியா, இந்தோனேசியா, சிங்கப்பூர் மற்றும் மற்ற நாடுகளின் வெப்ப அலை இன்னும் அதிகமாக இருக்கிறதாம். ஆனாலும் நம்மை விட அவர்கள் மரத்தின் முக்கியத்துவம் அறிந்து அதற்கான பருவ மாற்றத்தை ஏற்படுத்த முயன்று வருகிறார்கள். நாம் தான் இன்னும் விழித்து கொள்ளாமலேயே இருக்கிறோம். சரி, இந்த வெப்பநிலையில் நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் பார்ப்போம். அதிகப்படியான வெப்பத்தில் இருப்பதால் நம் உடல் அதிகமான வெப்பத்தில் இருக்கிறது. இதை உடனே குளிர்விப்பது ஆபத்தில் முடியும். நீங்கள் வெளியில் சென்று வந்தாலும் சரி, உங்களின் இல்லத்திலேயே இருந்தாலும் சரி, திடீரென்று உங்கள் உடலை குளிர்விக்காதீர்கள். அது உங்கள் இரத்த நாளங்களை வெடிக்க வைக்கக்கூடும். உங்களுடைய இரத்த நாளங்கள் செயலிழத்து பக்கவாத நோயும் கூட வர முடியும். ஒரு மருத்துவ நண்பரே தன்னுடைய வெப்பத்தின் வேதனையை தாங்க முடியாமல் தான் வெளியில் சென்றுவிட்டு இல்லம் வந்தவுடன் தன்னுடைய பாதங்களை குளிர்ந்த நீரிலே கழுவியுள்ளார். உடனே அவர் சரிந்து கீழே விழுந்துள்ளார். காரணம், இந்த குளிர்ந்த நீர் அவருடைய இரத்த நாளங்களில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியதுதான். உடனே உடம்பை குளிர்விக்காமல் மிதமான தண்ணீரை பருகுங்கள். அதற்கு அடுத்தாற்போல் கொஞ்சம் குளிர்ந்த நீரை குடிக்கலாம். அதிக குளிர்ந்த நீர் ஆபத்தை கொண்டு போய் சேர்க்கும். உங்கள் கைகள் அல்லது கால்கள் கடுமையான வெயில் இருக்கும்போது நிச்சயம் கைகளையும் கால்களையும் உடனே குளிர்ந்த நீர்களில் கழுவாமல் கொஞ்சம் அமர்ந்து காத்திருந்து அந்த வெப்பநிலையில் சற்று மாற்றம் ஏற்பட்ட பிறகு நீங்கள் குளிக்கலாம், முகம் கழுவலாம். கடுமையான குளிர்ந்த நீரை உடனே பருகினீர்கள் என்றால், குளித்தீர்கள் என்றால் உங்களுடைய தாடை வீக்கம் மற்றும் பக்கவாதம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் உண்டு என்று பல மருத்துவர்கள் உங்களுக்கு அறிவுரை கூறுகிறார்கள். ஆனால் அதை நீங்கள் கவனித்தீர்களா என்று தெரியவில்லை. வெப்பமான மாதங்களில் நீங்கள் எப்போதுமே சோர்வாக இருந்தாலும் சரி, உங்களை சுறுசுறுப்பாக்க நினைத்தாலும் சரி, முதலில் உங்கள் மனதைத்தான் தயார் செய்து கொள்ள வேண்டும். உடனே குளிர்ந்த நீரை குடிப்பதை தவிர்க்க வேண்டும். ஏனெனில் இந்த நரம்புகள், இரத்த நாளங்கள் பல விதமான சூழலில் பயணிக்கிறது. ஒருவருக்கு இந்த இரத்த நாளங்கள் சுருங்க ஏற்படலாம். அதன் இரத்தத்தில் உராய்வு ஏற்பட்டு அடைப்பு ஏற்படலாம். மற்றவர்களுக்கோ அந்த இரத்த நாளத்தின் மேல் கூட்டு அதிகப்படியான குளிரில் முரட்டுத்தன்மையுடன் அது அதனுடைய மெல்லிய தன்மை மாறி மொத்தமாக மாறி
அடுத்த இரத்தத்தின் அழுத்தத்தினால் வெடிக்க கூடலாம். இன்னும் நமக்கு தெரியாத பல்வேறு மாற்றங்கள் நம் உடல் ஏற்படுத்தி கொடுக்கும். உடலின் முழுமையான செயல்பாடை நாம் அறிந்திருந்ததில்லை. குளிர்ந்த நீரை நாம் குடிக்கும்போது சில காலங்களில் வெப்பத்தை வெளிப்படுத்தும். வெப்பமான நீரை குடிக்கும்போது நம் உடல் குளிர்விக்கப்படும். ஆனால் இது எல்லாம் மிதமான குளிரும் மிதமான வெப்பத்தை பயன்படுத்தும் போதுதான். இப்போது பல்வேறு மனிதர்கள் இந்த சூழலில் மாட்டிக்கொள்கிறார்கள். ஏன், மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்கின்ற மருத்துவரும் கூட அதே தவறைத்தான் திரும்ப செய்கிறார்கள். வைரமுத்துவின் ஒரு கவிதை வரியை நீங்கள் படித்திருந்தால் இந்த சூழலை நாம் மாற்றிருக்கலாம். மரங்கள் பற்றி அவர் ஒரு அழகான கவிதையை வாசித்திருக்கிறார். நீங்கள் வாய்ப்பு இருந்தால் அதை கேளுங்கள். அதில் ஒரு வரி சொல்லியிருப்பார், எத்தனை வயதானாலும் மரங்கள் தன்னுடைய வளையத்தால் வயதை காட்டும், மனிதன் தன்னுடைய உடல் சேதத்தைத்தான் காட்ட முடியும் என்று சொல்லியிருக்கிறார். அதைவிட அடுத்த ஒரு வரி அழகாக உள்ளது. அதில், மரத்தின் கிளைகளை வெட்டி நட்டால் அது மரமாகிவிடும், மனிதனின் கரங்களை வெட்டி நட்டால் அது உடம்பாகிவிடுமோ என்று. இந்த உலகம் எவ்வளவு விஞ்ஞானத்தில் மாறினாலும் கூட நம்மால் மாற்ற முடியாத சில நிகழ்வுகள் உண்டு. அப்படித்தான் மரம் நமக்கு தருகின்ற இயற்கை கொடையையும் நம்மால் உற்பத்தி செய்ய முடியாதென்ற உண்மை அறிந்து மரங்களை நடுங்கள் என்று சொல்லி இந்த நாள் உங்களுக்கு மிகச்சிறப்பான நாளாக அமைய என் வாழ்த்துக்கள்.